நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 887076 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். புனித வெள்ளி அன்று நாம் இந்த தளத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிறப்பான ஒரு நாள். ஸோ இந்த நாளில் மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக நாம் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு நாள் தான். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈற்று நம்முடைய நல்வாழ்விற்காக நாம் மீட்பு பெற வேண்டும் அப்படிங்கிறக்காக கொடுத்திருக்கிறார். அதாவது விவிலியத்தில் அவர் சொல்லியிருக்கார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஒரு நண்பன் அவர் என்ன பண்றாரு இருக்கிறாரு. ஸோ அந்த நட்பிற்கு இலக்கணமாய், அந்த தியாகத்தின் அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய அழைப்பு இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஸோ அந்த அழைப்பின் மக்களாக இன்னைக்கான கதைக்கு போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, அந்த கணவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சு என்ன பண்ணிட்டாரு, சிறைச்சாலைக்கு போயிட்டார். ஸோ இப்போ மனைவி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வெளியே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கடித போக்குவரத்து மட்டும்தான். ஸோ இப்போ அந்த மனைவி சிறைக்கு என்ன பண்ணுவாங்க, கடிதம் அனுப்புவாங்க. அந்த கடிதத்தை படிச்சுட்டு சிறையிலேருந்து கணவர் என்ன பண்ணுவார், மறு கடிதம் அனுப்புவாங்க. எப்பவுமே இந்த சிறையில் போகக்கூடிய கடிதங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை டேரெக்டாக அவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. முன்னாடியே படிச்சு பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சிறையில் கொடுப்பாங்களாம். ஸோ அப்போ அதே மாதிரி இந்த மனைவி எழுதக்கூடிய கடிதங்களை படிச்சு பார்த்துட்டு, ஓகே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஓகே எதுவும் சீக்ரெட்ஸ் எதுவும் இருக்குதா இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் கணவர் கொடுக்குறது. அந்த கணவர் எழுதக்கூடிய கடிதத்தையும் இவங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணி மனைவிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் மனைவி எழுதின கடிதத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் இது மாதிரி பொறுப்பில்லாமல் சிறையில் போய் உட்காந்துட்டீங்க, என்னோட குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தோட்டம் போட்டு அதில் காய்கறி விளைவிச்சு அதை கொஞ்சம் வீட்டுக்கும் மீதிய வித்தும் கொஞ்சம் பொழைச்சிக்கலான்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி ஒரு பெரிய பாறை ஒன்று கிடக்குது. அதை என்னால் அது நகட்டவும் முடியல, வைக்கவும் முடியல, இது எப்படி தான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. இவர் உடனே பதிலுக்கு லெட்டர் உள்ள இருந்து எழுதியிருக்காரு, அந்த பாறைகரே தயவு செஞ்சு கை வச்சு தொலைச்சிடாத, இது வரைக்கும் திருடின பொருளெல்லாம் அந்த பாறை கட்டில் தான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டு ஒழிச்சு வச்சிருக்கிறேன், அதனால நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறார். இதை கேட்ட உடனே அடுத்த நாள் அந்த அம்மா லெட்டர் எழுதி அனுப்புது. என்னங்க அவங்க கடிதம் கிடைச்ச ஒரு 2-3 நாள் திருதுப்புன்னு ஒரு 10 பேர் வந்தாங்க. என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள போனாங்க, பின்பக்கம் போய் அந்த பாறையை பேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. உடனே ஒரு பதில் கடிதம் இருக்கு, அதுல ஒரு புதைச்சி, ஆனா அந்த அம்மா சொல்லி புதையல் எதுவுமே இல்லையே நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல புதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பாறையை எடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்றாங்க, எப்படி இந்த கடிதத்தை படிச்சு அவங்க உனக்கு அனுப்புவாங்க. அதனால அதை அனுப்பியிருக்கிறேன், அவங்க அதை படிச்சு பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த பாறையை இப்போ உனக்கு நகட்டிட்டாங்க, இப்போ உனக்கு விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற நிலம் அங்க என்ன இருக்கு. அப்ப நம்ம எங்க எப்படி இருந்தாலும் சரி விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இந்த விவேகத்தோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம். ஜோ, இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சோதனைகள் பறந்தோட, வேதனைகள் கலைந்தோட, என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் நாம் பார்த்து விட்டோம்.
இன்றைய நாள் இந்த தலம் நமக்கு என்ன சிந்தனையை சிந்திக்க வைக்க போகிறது? ஸோ இன்னைக்கு புனித வெள்ளி. ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்த ஒரு சிறப்பான ஒரு நாள். அப்போ இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த நாளில் நாம் என்ன ஒரு சுய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இன்னைக்கு நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள போகிறோம். அப்போ முதல் கேள்வி, என்னுள் இருக்கக்கூடிய யூதாஸ் யார்? எல்லாருக்குள்ளயுமே கண்டிப்பாக ஒரு யூதாஸ் இருக்குது. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. சொல்லும்போது இன்னொரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவோட முகத்தை வரையணும்னு ஆசைப்பட்டாரா. தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப அழகான பிரகாசமான அப்படி ஒரு முகத்தை தேடி கண்டுபிடிச்சு இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பாரியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளசண்டான ஃபேஸை வரைஞ்சு எல்லாருக்கும் ஷோ பண்ணாராம். அவருக்கு இன்னொரு நாள் ஆசை வந்துச்சு, யூதாஸை வரையணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சு அவன் முகத்துல அவ்வளவு குரோதம் விரோதம் அப்படின்னு தெரியற அளவுக்கு வெறுப்பான ஒரு மனிதன் கண்டுபிடிச்சு இப்படிதான் யூதாஸ் இருந்திருப்பான்னு அதை என்ன பண்ணாரு, ஆட் பண்ணி வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சு முடிச்சோன்னா அந்த மாதிரி உங்களை ஆனா எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ வரைகிறதுக்கு என் முகத்தை தான் பயன்படுத்தினீங்க அப்படின்னு. ஸோ இப்போ இத்தனை நாட்களுக்குள்ள அவனுடைய வெறுப்பு இது மாதிரியான உணர்வுகள் சேரசர் அவனோட முகத்துல மாற்றம் கண்டு அவன் ஒரு யூதாஸ் நிலைமைக்கு என்ன பண்ணிருக்கான். அது போல நமக்குள்ளேயும் ஒரு யூதாஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அப்ப அந்த யூதாஸ் யாரு, எந்தெந்த நேரத்துல அந்த யூதாஸ் என்னல இருந்து வெளிப்படுகிறான்? அப்போ அந்த யூதாஸ் வெளிப்படுகின்ற பொழுது நான் என்னெல்லாம் செய்யறேன்? அப்போ வெரி சிம்பிள். பிறரை குறித்து நான் பொறாமைப்பட்டாலோ, பிறரை குறித்து அவதூறுகள் பேசினாலோ, பிறரை பற்றி உண்மைகள் இல்லாமல் நான் வதந்திகளை பரப்பினாலோ எனக்குள்ள இருக்கக்கூடிய யூதாஸ் என்ன பண்றேன், வெளியே வாரான். சோ அப்போ எந்தெந்த நேரங்கள்ல நான் யூதாஸா இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டா அந்த யூதாஸ் வெளிவரும் போதெல்லாம் ஒரு கட்டையை கொண்டு மண்டையில அடிச்சு யா உள்ளே உட்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம். உட்கார ஏன் யூதாஸை வெளியே தெத்தி விட்ட ஏன் உள்ள உட்கார வைக்கிறோம்? வெளியே துரத்தி விட்டா நல்லது. துரத்தி விட முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி துரத்தி விடக்கூடிய ஒரு மனிதராக நம்ம மாறிட்டோம்னா புனித நிலைக்கு என்ன பண்ணிடுவோம், உயர்ந்து விடுவோம். இருந்தாலும் அதற்கான முயற்சி நம்ம செய்யலாம் இல்லையா? இன்னும் சுய ஆய்வு நம்ம தொடர்ந்து செய்வோம். ஜோ இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீ. தந்தையே, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று புனித வெள்ளி, ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் விட்ட புனித நாள். அவருடைய தியாக பலியால் நாம் பெற்ற மீட்புக்காக நன்றியோடு அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இன்று நமது தியானத்திற்காக வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 31. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் அந்த வசனம், தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இத்திருப்பாடல் கடுமையான துன்பத்தில் இருக்கும் ஒருவர் எழுப்பும் புலம்பல்.
இது ஒரு புலம்பல் பாடல்தான். ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான அந்த துன்பத்தின் சூழலிலும் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அல்லது திருப்பாடலை ஜெபிக்கக்கூடியவர் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் இயேசு உயிர் விட்ட புனித வெள்ளியாகி என்று திரு அவை திருவழிபாட்டில் பயன்படுத்துகின்றது. ஏனென்றால் இத்திருப்பாடல் இயேசுவில் தான் முழுமை பெறுகிறது. இயேசுவின் துன்பம். இத்திருப்பாடலின் 11-12 வசனங்கள் துன்பங்களை பற்றி விவரிக்கின்றன. பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளாதல், அடுத்திருப்போர் தரக்கூடிய பேர் இழிவு, இறந்தோரைப் போல மறக்கப்படுதல், உடைந்து போன மட்களம் போல ஆவது, மற்றவர்களின் சூழ்ச்சி, உயிரை பறிக்கக்கூடிய சதித்திட்டம், இவற்றையெல்லாம் திருப்பாடல் வரிசைப்படுத்துகின்றது. இத்துணை துன்பங்களையும் நம் ஆண்டவர் இயேசு அனுபவித்தார். அவர் மக்களால் கேலி பேச்சுக்குள்ளாக்கப்படுகிறார், படைவீரர்களால் அவமானத்திற்குள்ளாக்கப்படுகிறார், கொடுமையை அனுபவிக்கின்றார், சீடர்களால் தனித்து விடப்படுகின்றார், மறக்கப்படுகின்றார், குற்றவாளியைப் போல நடத்தப்படுகின்றார், பின் சாவுக்குள்ளாகின்றார். ஆம், இயேசுவின் துன்பம் கடுமையானது. இயேசுவின் நம்பிக்கை. துன்பத்திற்கு மத்தியில் ஆண்டவர் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். முதலாவது வசனம் இறை நம்பிக்கையை பற்றி பேசுகின்றது. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடைய விடாதேயும். திருப்பாடல் குறிப்பிடுவது போல கடவுளை நம்பும் குணம், ஆண்டவரிடமே எதிர்நோக்கு நிறைவு பெறும் என்கிற குணம் இயேசுவிடத்தில் இருந்தது. இயேசு அப்படிப்பட்ட மனநிலையோடு தான் தம்முடைய கடுமையான துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், சந்தித்தார். புனித வெள்ளியாகி இன்று இயேசு சிலுவையிலே தம்முடைய துன்பத்தை கோபத்தினாலோ அவநம்பிக்கையினாலோ சந்திக்கவில்லை, மாறாக இறைவனிடம் நம்பிக்கை வைக்கிறார். கடுமையான துன்பத்தில் கூட வெறுப்பு கொள்ளக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற அருமையான வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. இயேசுவின் அர்ப்பணம். இதை திருப்பாடல் 5வது வசனம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அதைத்தான் பல்லவியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இத்திருப்பாடலின் முக்கிய மைய வசனமே இதுதான். ஏனென்றால் இயேசுவே இதனை ஜெபித்திருக்கின்றார். இத்திருப்பாடல்தான் இயேசுவின் கடைசி ஜெபமாக அமைகின்றது. இயேசு தமது சாவை தோல்வியாக பார்க்கவில்லை, மாறாக இறை தந்தையிடம் தம் உயிரை ஒப்படைக்கின்றார். அதுதான் சிறப்பான செயல், அதுதான் போற்றுதற்குரிய செயல். இயேசுவின் கடைசி ஆசை. 16வது வசனம் இயேசுவின் ஆசையை இப்படியாக படம் பிடித்து காட்டுகின்றது. உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும், உம் பேரொளியால் என்னை விடுவித்தருளும். ஆம், இயேசாண்டவர் தம்முடைய தந்தையின் அன்பு வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இறுதியில் தம் சாவுக்கு பின்னால் இறை தந்தையின் அன்பு உயிர் பெற வேண்டும், அவ்வன்பினால் தாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று, பேரொளியால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். சிலுவையில் நமக்காக உயிர் விட்ட இயேசு நமக்கு ஒரு செய்தியை தருகின்றார். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்று நமக்கு அறிவுரை தருகின்றார். சிலுவையில் உயிர் விட்ட இயேசு தம் பாடுகளையும் மரணத்தையும் நம்பிக்கையில் நிறைவு செய்தார், நம்பிக்கையில் சந்தித்தார். நம்மையும் இறை நம்பிக்கையில் சந்திக்கவும், இறை தந்தையிடம் நம் வாழ்வை அர்ப்பணிக்கவும் அழைக்கின்றார். ஜெபம். எங்களுக்காக உயிர் விட்ட இயேசுவே, உம்முடைய தியாகத்தை பார்த்து நாங்கள் கடும் துன்பத்திலும் நம்பிக்கை இழக்காமல் வாழ கற்றுத்தருவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். புனித வெள்ளி அன்று நம்மை நாமே சுய ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் அடுத்ததா என்ன? அதாவது ஒரு கதாபாத்திரம் நமக்கு ஒரு பாடங்களை சொல்லி கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான்
பேதுருவை போல நாம் இயேசுவை விட்டு ஓடுகின்றோமா அடிக்கடி? இப்போ நம்ம நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்பல அப்படின்றதுதானே அர்த்தம். என்னுடைய வாழ்க்கை மாறாது, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்னுடைய ஆண்டவரை நான் மறந்துட்டேன், அவரை விட்டுட்டு நான் விலகி தானே வந்திருக்கேன். சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? Do I run away like a Peter? பேதுருவை போல நான் இயேசுவை விட்டு விட்டு ஓடுகின்றேன்னு கேட்டா டெய்லி ஓடிட்டு இருக்கிறோம், நதம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவரை நம்புவது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சில நேரங்கள் எப்போதெல்லாம் ரொம்ப கடினமான தருணங்களை வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கின்றோம் அந்த டைம் அவர் கையை விட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓடியே போயிடும். அவர் சொன்னது போல விவிலியத்துல வாசிக்கிறோம், அந்த மனிதர் எனக்கு தெரியவே தெரியாது, இன்னும் 2-3 நேரம் கேட்க ஆரம்பிச்சா அவர் சபிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் விவிலியத்துல வாசிக்கிறோம். பேதுரு வந்து அவ்வளவு கூட ஒண்ணு மண்ணா இருந்த இயேசு கிறிஸ்து அந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாதுனாரு. திரும்ப திரும்ப அங்க இருக்கிற மக்கள் கேட்ட உடனே அவர் சபிக்க தொடங்கினார், திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம ஸ்லாங்ல சொன்னா நாமளும் இன்னைக்கு என்ன பண்றோம், பல நேரங்கள்ல கிடைக்காத நேரத்துல இயேசு கிறிஸ்துவெல்லாம் திட்டு இருக்கிறோம், பல நேரங்கள் சண்டை போட்டுருக்கிறோம். கண்ணு இருக்கா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை என்ன பண்ற கொடுக்குற, அப்ப எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய தருணங்களில் எல்லாம் பேதுருவை போல நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றோம். அப்ப ஓடாமல் இருக்க அவரை சிக்கன பற்றிக்கொள்ள அதே பேதுரு திரும்ப வந்து மனம் நொந்து அழுதார் அப்படிங்கறத என்ன பண்றோம் விவிலியத்துல வாசிக்கிறோம். சோ அப்ப அது போல மனம் நொந்து அழுத பீட்டர் திரும்ப என்ன பண்ணல, ஓடி போகலாம். திரும்ப அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நம்பிக்கையோட தூயாவியோட துணையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஸ்பீச் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் வந்து மீண்டும் கிறிஸ்துவை மறுதளித்தார் நம்ம எங்கேயும் படிக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையில் நிகழ்ந்ததா ஒரு தருணம் கிடையவே கிடையாது. அப்ப நாம அடிக்கடி ஓடிட்டு இருக்கிறாம ஒரேடியா ஓடணும், திரும்ப வந்தோம், பேதுரு போல மன்னிப்பு கேட்டோம், சரண்டர் ஆனோம், அவரை சிக்கன பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா மனமாற்றம் வந்து விட்டது என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் அப்படின்றது உறுதிதான். தொடர்ந்து பேசலாம், பார்த்த பகுதி பார்க்கலாம். புனித வெள்ளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக பாடுகள் பட்டு உயிர் துறந்த உன்னதமான தினமே புனித வெள்ளி. இகழ்ச்சிக்கும் நகைப்பிற்கும் துன்பத்திற்கும் உட்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்களுக்காக குற்றவாளியாக்கப்பட்டு கசையடிகளை தாங்கிக் கொண்டு தலை கவிழ்ந்து நின்றார். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று புகழ்பாடிய மனித நாவுகள் இவனை சிலுவையில் அறையும் என்று ஒன்று சேர்ந்து சொல்ல ஆண்டவர் இயேசு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையினை தோள் சுமந்தார். கண்களை தவிர உடல் உறுப்புகள் அனைத்தும் ரணத்தினால் இரத்தம் சொட்ட சிலுவையின் பாரம் தாழாமல் 3 முறைகள் கீழே விழுந்து நம் மீட்பிற்காக எழுந்து நடந்தார். தேவையில் இருப்போருக்கு ஓடோடி உதவிகள் செய்த கால்களும், பாவிகளை அரவணைத்து ஆசீரளித்த கரங்களும், சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட அந்நேரத்திலும் தன்னை துன்புறுத்தியோர் மீது அன்பு காட்டினார் ஆண்டவர் இயேசு. கல்வாரி மலையில் கள்வர்கள் நடுவில் பிலாத்துவினால் யூதரின் அரசராக உறுதி செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு தன் தாய் மரியாவை அருளப்பருக்கு தாயாகவும் அருளப்பரை மரியன்னைக்கு மகனாகவும் அறிமுகம் செய்தார். 5000 மக்களின் பசி தீர்த்த ஆண்டவர் இயேசுவின் தாகம் தணிப்பதற்கு புளித்த காடிநீர் தண்ணீரென்று தரப்பட ஆண்டவர் இயேசு தலை சாய்த்து தன் ஆவியினை தன் தந்தையிடம் ஒப்படைத்தார். புனித வெள்ளியினை சிறப்பிக்கின்ற நாம் நமது வாழ்வில் துன்பத்தை எதிர்கொள்வதற்கு மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. புனித வெள்ளி அன்று நம்மை நாமே ஒரு சுய ஆய்வு செய்து கொள்ளலாம், அதற்கான சில கேள்விகளை நமக்குள்ள எழுப்பிக் கொள்ளலாம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன ஸோ அடுத்ததா என்ன கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாருக்கும் ஒவ்வொரு சிலுவை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை அப்படிங்கிறது துன்பத்தின் அடையாளம். அப்படிதான் இன்றளவும் நம்ம என்ன பண்றோம், நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமா. சில வீடுகள்ல வந்து இந்த திருச்சிலை வைத்திருக்கிறதுக்கே சில பேர் யோசிக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த கழுத்துல டாலரா போடுறது கூட சிலுவை யாரும் என்ன பண்ண மாட்டேங்க, விரும்ப மாட்டேங்க. ஏன்னா இன்னும் துன்பத்தின் அடையாளம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு மீட்பின் அடையாளம். சோ நமக்கான ஒரு சிலுவை நாம் சுமந்து கொண்டு அதை சென்று முடிக்கின்ற போது, அந்த ஓட்டத்தை முடிக்கிறப்போ நமக்கான மீட்பை, நமக்கான ஒரு புதிய வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த சிலுவையை நான் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்கின்றேனா, இல்ல இந்த சிலுவையை குறித்து நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு போய் இந்த குடும்பத்துல பறக்க வச்சுட்டாரு, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, எனக்கு போய் இந்த மாதிரியான ஒரு வேலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாத்துலயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருக்கும் சிலுவைகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சிலுவைகளை சுமக்கின்றோமா அல்லது குறை சொல்கின்றோமா? சுமந்து சென்று மகிழ்ச்சியோடு சென்றால் மகிழ்ச்சிக்கான அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல நான் குறை சொல்லிக்கிட்டு அந்த சிலுவை சுமக்கிறதுக்கே தயங்கி நிக்கிறேன்னா என்னோட வாழ்க்கையை ஓட்டத்தை நிறைவு செய்ய முடியாது. அற்புதமான ஒரு தெளிவு. நம்ம என்ன தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதியை பார்க்கலாம். எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தார் மகாராஜா. முதுகு தேய்க்க உதவிய மகாராணியின் கண்ணில் இருந்து சொட்டு சொட்டாய் கண்ணீர் வழிந்து மகாராஜா முதுகிலே விழ, ஏனென்று கேட்டபோது சொன்னார் மகாராணி, மகாராஜா, மனிதனை தன்னிடம் அழைப்பதற்கு முன் இறைவன் 4 கடிதங்களை எழுதுகிறார். முதல் கடிதம் நரைமுடி, 2ஆம் கடிதம் மங்கி விடும் கண்கள், 3ஆம் கடிதம் சுருக்கம் விழும் நெற்றி, 4ஆம் கடிதம் கைகால் நடுக்கம். இந்த 4இல் மகாராஜா உங்களுக்கு முதல் கடிதம் வந்துவிட்டது, உங்களது முடி நரைக்க ஆரம்பித்து விட்டது, ஆகவேதான் கண்ணீர் வடித்தேன். இதை கேட்டவுடன் மந்திரியை அழைத்து அரசு அலுவலை ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு போய் கடும் தவம் புரிந்து வரலாமா என்று யோசித்து மக்களுக்கு அறிவிக்க அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் மக்கள். மன்னர் மாளிகையில் மளமளவென்று கூடிவிட்டார்கள். மகாராஜா, நீங்கள் தான் எங்களின் முதல் தந்தை, நாட்டை விட்டு நீங்கள் காட்டுக்கு போய்விட்டால் இங்கே நாடு சுடுகாடாகி விடுமே, அது கூடாது, நீங்கள் இங்கேயே இருந்து ஆளுங்கள், நாங்கள் காட்டுக்கு போய் தவம் புரிந்து வரம் பெற்று வருகிறோம். கிளம்பி போன மக்கள் காட்டிலே கடும் தவம் புரிய கேள்விப்பட்ட கடவுள் அவர்கள் முன் தோன்றி கேட்டார், உங்கள் கோரிக்கை என்ன? எங்கள் மகாராஜா 100 வருடங்கள் நோயின்றி வாழ வேண்டும், மன்னரின் நிம்மதியே எங்கள் நிம்மதி. அப்படியே ஆகட்டும், வரம் தந்துவிட்டு மறைந்து விட்டார் கடவுள். மக்களும் மன்னரிடம் வந்து செய்தியை சொல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்த மகாராணி தான் காட்டுக்கு போய் கடும் தவம் புரிய வேண்டும் என்று அறிவித்தார். கேட்ட மக்கள், அடடா, மகாராணியின் ஆயுளை மறந்து விட்டோமே என்று வருந்த காட்டுக்கு போய்விட்டாள் மகாராணி. செய்தி கேட்டு கடவுள் தோன்ற சொன்னாள், கடவுளே, எங்கள் மகாராஜா மட்டும் 100 வருடங்கள் வாழ்ந்து என்ன பயன்? மக்கள் வாழ வேண்டாமா? மக்களின்றி நாடு ஏது, மன்னர் ஏது? எங்கள் நாட்டு மக்களுக்கும் 100 வருடங்கள் வாழும் வரம் வேண்டும், அதுவே யான் கேட்கும் வரம். மகாராணியின் பரந்த உள்ளத்தை பார்த்த கடவுள் வியந்து போய் வரம் தந்து விட்டார். உமது உயர்ந்த உள்ளமே உள்ளம், உமது மகாராஜாவோடு மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்வார்கள், அவர்களுக்காக வரம் தேடி தந்த மகாராணியாக நீயும் 100 ஆண்டு வாழ்வாய். செய்தி கேட்ட மக்களும் மகாராஜாவையும் மகாராணியையும் 100 ஆண்டுகள் நலமாய் வாழ வைத்தார்களாம். சமத்துவ சமதர்ம சமுதாய மனநிலையோடு. பாருங்க, இப்படியே நடக்குமாங்க? மன்னருக்காக மக்களும் மக்களுக்காக மன்னரும் மனம் ஒத்து வாழும் நாடே வளமான நாடு. தன்னலமற்ற தவங்களுக்கு வளமான வரங்களே வழிந்தோடும். உனது வாழ்வின் தராதாரமும் வாழ்வாதாரமும் உன்னை வாழ வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல, அடுத்தவரையும் வாழ வைப்பதில். இதுவே பயிர் செய் விதியாம். களம் பார்த்து காலம் பார்த்து பிறர் நலம் பார்த்து சுயநலம் பாராது விதையினை தேர்ந்தெடு, பயிர் செய். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இதுவே அவ்வை மொழி. ஆனால் இங்கே வரப்போ நெல்லோ அவ்வளவாக உயர காணோமே. குடிமக்கள் கண்ணில் நீர் வழிந்தால் கோன் நெஞ்சில் உதிரம் கொட்ட வேண்டும், அதுவே சிறப்பான ஆட்சி. குணமான எண்ணங்கள் குடிக்கு அழகு, குடியை உயர்த்தும் எண்ணங்கள் மட்டுமே
கோனுக்கு அழகு. நினைவில் கொள்ளுங்கள், மக்களின் மானாவரியான வயிற்றெரிச்சல் அவதியால் பறந்துபட்ட உழைப்பு சுரண்டல் மன இறுக்கத்தால் முதலில் பாதிக்கப்பட போவது கொடுங்கோல் மன்னரே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு புனித வெளியில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த சுய ஆய்வு, என்னை நானே இந்த நாளில் சுய ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள நான் கேட்க வேண்டிய கேள்விகள் அடுத்ததா என்ன? என்னுடைய பாவத்தை நினைத்து நான் கடைசியாக எப்பொழுது கண்ணீர் விட்டு அழுதேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கணும். இப்ப பல பேர் நமக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவமா அதெல்லாம் நான் செஞ்சதே இல்லைங்க, அப்படிலாம் அந்த பக்கம் கூட போனது இல்லைங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு சுய ஆய்வு நமக்குள்ள செய்யும் பொழுதுதான் தெரியும், சின்ன சின்ன விஷயங்களை குறித்து கூட சில பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம். கண்டிப்பா பாவம் செய்யலன்னா சொல்லவே முடியாது. அப்படி சொல்றோம் அப்படின்னா நாமளே ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்மை காட்டிலும் ஒரு சிறந்த முட்டாள் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எல்லாருமே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள். அப்போ அந்த பாவத்திற்காக மனம் நொந்து அழுத கடைசியா எப்போ நான் அழுதேன்? கண்ணீர் விட்டுருக்கோம். அது ஒரு நாளைக்கு முன்னாடியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியா, ஒரு ஆண்டுகள் முன்னாடியா, ஒரு வருடத்துக்கு முன்னாடியா, இல்ல இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியாங்கன்னே நமக்கு தெரியாது. இந்த கேள்வி கேட்கறப்பதான் எப்போ நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதே நமக்கு உணரத்தையும் ஓரளவுக்கு விடை கிடைச்சிட்டுனா பிரச்சனை இல்லை. எனக்கு எப்போ அழுதுனே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு நாள் என் லைஃப்ல இருந்துதானே தெரியல அப்படின்னா இன்னமும் நான் பாவ வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அதை கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். ஸோ மன்னிப்பை கேட்பதற்கு முதலில் நான் மனம் வருந்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கேள்வி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சுய ஆய்வு. கண்டிப்பா அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கொள்ள போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புனித வெள்ளி அன்று இந்த நாளில் ஒரு சுய ஆய்வுக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள கேட்க வேண்டிய கேள்விகள் அடுத்ததா என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக மரித்தாரா இல்லை எனக்காகவும் மரித்தாரா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கொள்ளணும். அப்ப எனக்காக தான் மரித்தார் அப்படின்னா அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு சுய ஆய்வை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும். நிச்சயமா. ஏன்னா அந்த ஆய்வு தான் முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம வீட்டுல யாரோ தாத்தாவோ பாட்டியோ இல்ல நமக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நபர் இழந்து விடுகின்ற பொழுது, அவங்க மறைந்து போறாங்க, சாகுடி இந்த தருவாயில் இருக்கின்ற பொழுது நம்மளை கூப்பிட்டு வச்சு, எப்பா இதெல்லாம் நீ கரெக்டா என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு, என் லைஃப்ல இந்த தப்பை பண்ணிட்டு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இதெல்லாம் நீ கடைபிடிப்பேன்னு சொல்லுனா எனக்கு பிடித்தமான ஒருத்தருக்கு அந்த சத்தியத்தை நான் கொடுத்து அந்த என்ன பண்றேன், அவரோட இறப்பிற்கு பிறகு என்ன சத்தியத்தை செய்து கொடுத்தனோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு நபர், அவர் எனக்காக என்ன பண்ணிருக்காரு, சாகும்போது இந்த விஷயத்தை சொல்லிட்டு செத்துருக்காரு. அப்போ அது போல இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாருங்கிறத நான் நம்பினேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு என்னுடைய விரும்பக்கூடிய நண்பனோ என்னுடைய உறவினர் யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை, அந்த சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இவ்வளவு ஃபாலோ பண்றேன்னா அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு மீட்பை என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். சோ அப்ப அந்த மீட்பை கொடுத்த கடவுளுக்கு நான் இன்னும் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். சோ அப்ப அந்த கேள்வி, உலகத்துக்காக மட்டும்தான் மரிச்சாரு நீங்க சொல்றீங்களா, அப்ப என்னுடைய வாழ்க்கை நிச்சயம் பாவம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இல்ல எனக்காகவும் மரித்தார் அப்படின்னு சொல்லியும் நான் பாவம் நிறைந்த வாழ்க்கையில வாழ்கிறேன் அப்படின்னா அதை மாற்றிக்கொள்வதற்கான அழைப்பு இந்த நாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஜோய் பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 11ஆம் செய்யுளை நாம் பார்க்கின்றோம். விழியாதான் கூத்தாட்டு காண்டலும் வீழ களியாதான் காவாது உரையும் தெளியாதான் கூரையுள் பல்காலும் சேரலும் இம்மூன்றும் ஊரெல்லாம் நோவது உடைத்து என்று விழியாதான் கூத்தாட்டு காண்டல். அது என்ன? விழியாதான் கூத்தாட்டு காண்டலும். நம்மை அழைக்காதவர்கள் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடாது. நாம் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அழைக்காதவர் கலைக்கூடம் மிதியாதே, செல்லாதே. எதனால? ஏன் அப்படி? நடைமுறையில் நாம் பார்ப்போம் என்றால் அது ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் ஒருவேளை 100 பேரோ அல்லது 1000 பேரோ என்ற இருக்கைகள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அங்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இருக்கை இருக்கும். கூடுதலாக ஒருவர் அழைக்கப்படாமல் செல்கிறார் என்றால் அது எல்லாருக்குமே ஒரு தொந்தரவு. அந்த அடிப்படையில் ஒரு ஒழுங்குத்தன்மையில் அழைக்காதவங்க இடத்துக்கு நீ போகாத, ஏன்னா அவர்களுக்கான ஒரு ஒழுங்கு இருக்கும், அந்த ஒழுங்கை நாம் மீறிவிடக்கூடாது என்பதாக இருக்கலாம். இன்னொன்று, அவர்கள் யாரோ என்ன பின்னணியிலோ
இருக்கிறார்கள். நம்மை அழைப்பதற்குரிய தன்மையில் இல்லாத நிலையில் நாமாக செல்வது என்பதும் முறையல்ல. ஏனெனில் கலைஞர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உள்நோக்கங்களும் இருக்கும். அதுவும் தமிழக கலைஞர்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கு திரைப்படத்தில் இருக்கிறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நடிக்க வர்றாங்க. இது அந்த காலத்திலிருந்தே, எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. எது எப்படியோ நாம் இங்கு அழைக்கப்படவில்லையா, அங்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. அதான் வள்ளுவர் ஒன்றை வலிமையாக பதிவு செய்வார். இன்றியமையா சிறப்பினவாயினும் குன்ற வருப விடல். அதாவது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, அது இன்றி அமையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலுமே கூட நம்முடைய மாண்பை, மதிப்பை, ஒரு பொது நலத்தை, ஒரு பொதுத்தன்மையை அது சீர்குலைக்கிறது, சிதைக்கிறது என்றால் அதை செய்து விடாதே. இயேசு பசியாக இருக்கிறார், கடும் பசி, 40 நாட்கள் தவம். சாத்தான் சோதிக்கிறது, உனக்கு ஆற்றல் இருக்கிறது, நீ இந்த கற்களை அப்பமாக மாற்று, உண் என்று சொல்கிறது. இயேசு உண்டாரா? இல்லை, இல்லை. தவிர்க்கப்பட முடியாத ஒரு தேவை என்று இருந்தாலுமே கூட ஒரு கல்லை அதனுடைய உரிமையை மீறி ஒன்று செய்ய தேவையில்லை. கல் கல்லாக இருக்க வேண்டும், உணவு உணவாக இருக்க வேண்டும். கல்லை எப்படி என்னுடைய தேவைக்காக நான் உணவாக மாற்றுவது? அந்த வகையில் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எவர் என்றாலும் சரி, என்னுடைய தேவைக்காக அவர்களுடைய அந்த இயல்பை, அவர்களுடைய அந்த பண்பை, மாண்பை நான் சிதைத்து என்னுடைய தேவை நிறைவு செய்யக்கூடாது. அந்த வகையில்தான் நான் அழைக்கப்படாத அந்த கலைக்கூடத்திற்குள் செல்லக்கூடாது. அது அவருடைய உரிமை, அவர்களுடைய அமைப்பு. அந்த அமைப்புக்குள் நான் அத்துமீறி செல்லக்கூடாது, எல்லை மீறி செல்லக்கூடாது என்பதுதான் இங்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்த்த இந்த செய்யுளிலே ஒரு சொல்லை எடுத்து அதை ஆய்ந்து பார்க்கலாம். என்னவென்றால் விழித்தல். இங்கு செய்யுளில் விழியாதான், அழைக்காதவன் என்று இருக்கிறதே, அந்த விழித்தல் என்பதை எடுத்துக்கொள்ள அருமையான சொல் விழித்தல். அதான் ஒரு பாட்டு வரும் தானே, வருகை பாட்டு பாடுவாங்களா, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அழைக்கிறார் நல்ல தமிழ் சொல், ஒன்றும் தாழ்வில்லை. ஒருவேளை இன்னும் இனி வருகின்ற பாடல்கள் இப்படியும் வரலாம். விழிக்கிறார் இயேசு ஆண்டவர், விழிப்புணர்வு நாம் கொள்ளுவோம் அப்படின்னு பாடலாம். புதிய புதிய கவிஞர்கள் இப்படியும் இந்த சொற்களையும் பயன்படுத்துங்கள். ஆக விழித்தல் என்றால் அழைத்தல், கூப்பிடுதல் என்பதான் அதனுடைய சொல். அதிலிருந்து தான் வெல்விழி, வெல்வதற்கான ஒரு சவால் என்பது உறுதி சொல். ஆக விழித்தல், நான் வெல்வதற்கான அங்கே ஒரு போட்டி, அதற்கான ஒரு அழைப்பு அங்கு தரப்படுகிறது என்பதாக எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த வகையில் யாருக்கெல்லாம் அந்த லீ, லீ, ழி இவையெல்லாம் சொல்வதற்கு கடினமாக இருக்கிறதோ அவங்க இந்த திரிகடத்தை திரும்ப திரும்ப படிக்கலாம். ஆக அதில் ஒன்றுதான் விழித்தல். ஆக இந்த வகையில் அதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு நாம் இங்கு உறுதியேற்றுக்கொள்வோம். விழித்தல் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, அதில் ஒரு செய்தி என்னவென்றால் கால் டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு என்ன தமிழ்? வழக்கமாக கால் டாக்ஸிங்கிறாங்க. வாடகையுந்து அதனுடைய பொருள். இருப்பினும் அங்கு கால் என்கிற அந்த சொல்லும் இருக்கிறதுனால வாடகை விழியுந்து அல்லது விழியுந்து அல்லது விழி வாடகையுந்து அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அப்புறம் கால் கேர்ள் அப்படிங்கிற மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. அது விழி மகள். அப்படியெல்லாம் இந்த சுமுகத்தில் இருக்கக்கூடாது. நன்று. அழைக்கப்படாத இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது. சிறப்பாக கலைகள் நடைபெறுகிற அந்த இடத்தில் நாம் அதற்கென்று அழைக்கப்படவில்லை என்றால் அங்கு செல்லக்கூடாது. அதிலே ஒன்று அவர்களுடைய மாண்பை மதிப்பதாகவும் நாம் இருக்க வேண்டும், இன்னொன்று நம்முடைய மாண்பை சிதையாதவர்களாகவும் இருக்க வேண்டும். இதில் இயேசு சொல்கிற ஒரு எச்சரிக்கையும் உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். பன்றிகள் முன்னால் முத்துகளை போடாதே. அழைத்தவர் ஒருவேளை அதற்குரிய தன்மையில் இல்லை என்றால் கட்டாயம் நாம் அவர் அழைக்கவில்லை என்கிற அந்த சூழலில் போகவே கூடாது என்பதுதான் ஒரு திட்டம். இதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். நமக்குள்ள ஒரு சுய ஆய்வு இந்த புனித வெள்ளி அன்று நாம் அதை செய்து கொள்வோம், அதன் வழியாக சில மாற்றங்கள் காண்போம் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல நான் பங்கெடுக்கின்றேனா அல்ல பார்வையாளராக நான் இருக்கின்றேனா, அதுதான். ஸோ பார்வையாளருக்கு பெருசா வேலை ஒன்றும் கிடையாது, வெறுமனே வேடிக்கை பார்க்கறது தான். அவர் தீர்ப்பிட்டாங்க,
பிளாத்து கையை கழுவுனா, அவர் சிலுவையை சுமந்துட்டு போனாரு, முதல் தடவை கீழே விழுந்தாரு, அவங்க அம்மாவை சந்திச்சாரு. ஸோ இந்த மாதிரியான சிலுவை பாடுகளை நான் வெறுமனே நான் வெறும் பார்வையாளராக நின்று நான் பார்த்துட்டு போறேனா, இல்லை அதில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு நான் பங்கெடுக்கின்றேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு சொல்லுவாங்க, வரலாற்றுல வெற்றி பெற்றவர்களுக்கும் இடம் உண்டு, தோல்வி பெற்றவர்களுக்கும் இடம் உண்டு. ஆனா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு ஒரு வரி கூட கிடையாது. சோ அப்ப நான் வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதனாக இந்த கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் இருக்கின்றேனா, அல்லது அவரோடு துன்பத்தில் பங்கெடுத்து அவரோடு இன்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கின்றேனா? நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மனிதன் உருவாக்கிய இந்த அமைப்புகள் மனித மதிப்புகளை பாதுகாக்குமா அல்லது கட்டுப்பாட்டை மீறி செயல்படுமா? தன்னாட்சி ஆயுதங்கள் என்று அழைக்கப்படும் புதிய தொழில்நுட்பம் மனித மேம்பாட்டிற்கு உதவுமா, இல்லை கொடிய விளைவுகளை ஏற்படுத்துமா? மனிதன் நேரடியாக கட்டளை அளிக்காமல் இலக்கை தேர்ந்தெடுத்து தாக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கின்ற AI தொழில்நுட்பத்தை நாம் பாதுகாப்பு ஆயுதமாக ஏற்றுக்கொள்ளலாமா? எப்படி அட்டானமஸ் வெப்பனாக மாறுகிறது? ஒரு ஆயுதம் தவறுதலாக ஒரு போர்க்குற்றத்தை செய்தால் அதற்கு யாரை பொறுப்பாக்குவது? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி, தொடக்க நூல் 4:8-10. காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொண்டான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது என்றார். இந்த அருள்வாக்கு பகுதியிலே வருகின்ற காயின் தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமாயிருந்தாலும் கூட தான குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொள்ளவில்லை. யாரும் எதற்கும் பொறுப்பேற்கவில்லை எனில் பொறுப்பு என்பதே யாருக்கும் இல்லாமல் போய்விடும். யாரும் பொறுப்பேற்காதவரை யாதும் குழப்பமே. செயற்கை நுண்ணறிவு இன்றைய உலகில் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கொடிய தானியங்கி ஆயுத வடிவமைப்பில், அதாவது லீத்தல் அட்டானமஸ் வெப்பன், இந்த பகுதியிலே துறையிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. போர்கள் நடைபெறும் இடங்களில் அல்லது தீவிரவாதிகளை அழித்தொழித்தலில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லிக்கொண்டு 50ற்கு மேற்பட்ட நாடுகள் செயற்கை நுண்ணறிவை தங்கள் நாட்டு இராணுவ திட்ட வரையில் சேர்த்துள்ளன. இந்தியா மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் சேர்ந்து சுமார் $3 பில்லியன் மதிப்பில் இந்திரஜால் தானியங்கி ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு என்னும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக கொடிய தானியங்கி ரோபோக்களையும் மியூல் என்று சொல்லப்படக்கூடிய ரோபாட்டிக் நாய்களையும் தனது படைப்பிரிவில் இந்தியா சேர்த்துள்ளது. 28 ஜூலை 2015 அன்று சர்வதேச செயற்கை நுண்ணறிவிற்கான கூட்டு மாநாட்டில் முக்கியமான அறிஞர்களும் உலக தலைவர்களும் கொடிய தானியங்கி ஆயுதங்களை குறித்து எச்சரித்திருந்தனர். ஆயினும் இப்பந்தயத்தில் ஓடி வல்லரசாகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லா நாடுகளும் வரையறையற்ற முறையில் இத்தொழில்நுட்பத்தில் பணத்தை முதலீடு செய்து வருகின்றன. எந்த ஒரு ஆயுத அமைப்பிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் எப்போதும் ஒரு மனிதனிடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இயந்திரம் தானாகவே ஒரு உயிரை பறிக்கும் முடிவை எடுப்பது அறநெறிக்கு எதிரானது. எனவே முழுமையான தன்னாட்சி கொண்ட ஆயுதங்களை, ஃபுல்லி அட்டானமஸ் வெப்பன்ஸை சர்வதேச நாடுகள் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிப்பது இன்று காலத்தின் கட்டாயம். ஆயுதங்கள் அவற்றின் மென்பொருளில் உள்ள தரவுகளை கொண்டே செயல்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட இனம், உடை அல்லது நிறத்தை கொண்டவர்களை எதிரி என்று தவறுதலாக வகைப்படுத்தும் அபாயம், அதாவது பயஸ், இதில் அதிகமாக இருக்கிறது. எனவே அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூட இது காரணமாக அமையலாம். ஒரு பயங்கரவாத குழுவோ அல்லது ஹேக்கர்களோ இந்த ஆயுதங்களின் கட்டுப்பாட்டை திருடினால் அது பேரழிவை ஏற்படுத்தும். டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பற்ற எந்த ஒரு ஆயுதமும் உலகிற்கு ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். மனித தலையீடு இல்லாமல் செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் இந்த கொடிய ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக தவிர்க்க முடியாதது என்றாலும்
அதன் பொறுப்பேற்கா தன்மை, அவாய்டிங் அக்கௌண்டபிலிட்டி என்பது இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. உலகளவில் செயற்கை நுண்ணறிவிற்கான சட்டத்திட்டங்கள் இன்னும் இயற்றப்படாத நிலையில், கொடிய தானியங்கி ஆயுதங்கள் இன்னும் முறையாக சோதித்து பார்க்கப்படாத நிலையில், செயற்கை நுண்ணறிவில் பல்வேறு குறைபாடுகள் உள்ள நிலையில் இந்த தொழில்நுட்பம் எப்படி மனித குலத்திற்கு நன்மை பயக்கும்? போரிலோ அல்லது பாதுகாப்பிலோ ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டால், ஐயோ இது நான் அல்ல, என்று சொல்லி யார் வேண்டுமென்றாலும் தன் பொறுப்பை தட்டி கழித்து தப்பிச் செல்ல முடியும். யாரும் பொறுப்பேற்காதவரை யாதும் தவறே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் புனித வெள்ளி அன்று இந்த நாளில் ஒரு சுய ஆய்வு, நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு. அதில் அடுத்து என்ன கேள்வி கேட்க சொல்றாங்க? ஒரு உண்மையான விசுவாசியா நம்ம இருக்கோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஃபுல் சரண்டர் ஆயிடணும் இல்லையா? ஆனா என்னுடைய தேவைகள் எனக்கு இருக்கிறப்போ மட்டும் நான் போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகுதும், அதுக்கப்புறமா நீ யாருப்பா எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு அவர் வழியில வந்தா கூட நம்ம அவரை ஒதுக்கி விட்டு இப்படி போற வழியும் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும். நிச்சயமா இந்த கேள்விக்கான விடை நான் உறுதிப்பட நான் சொல்லுவேன். நம்ம இயேசு கிறிஸ்துவை முழுமையாக யாருமே சரணடையவில்லை. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாம, மார்தட்டி கொள்ளக்கூடிய நாம் எல்லா நிலையிலும் கிறிஸ்துவை சரணடைந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா 100% நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற பதில உறுதிப்பட என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா தேவைங்கிறப்ப மட்டும் நம்ம சரண்டர் ஆயிக்குவோம், தேவை இல்லைங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவோம், விட்டுட்டு போயிடும். பேதுரு மாதிரி தான். ஓகே, எனக்கு இந்த இடத்துல இந்த மனுஷன் யாருன்னே தெரியாது, எதிரிகள் அன்பு செய்ய சொல்லியிருக்கிறாரு, என்னால எதிரி அன்பு செய்ய முடியாது, அப்ப நான் பேதுரு மாதிரி அவர் என்ன பண்ணிடுவேன், விட்டுட்டு ஓடிடுவேன். ஏதாவது கையில பணம் காசு இருந்துச்சுன்னா இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுக்க சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். அந்த டைம் இயேசு என்ன பண்ணிக்குவோம், ஃபாலோ பண்றேன், சரண்டர். சோ இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. எதெல்லாம் என்னுடைய உடல் நோகாமல் என்னால் எளிதாக இயேசு சொன்ன வார்த்தைகளை பின்பற்ற முடிகிறதோ அதுக்கு அந்த நேரம்லாம் நான் அவரை சரண்டர் ஆகிக்கிறேன். அவர் என்னால் என் கூட வச்சுக்கிறேன் அவர். அவர் எப்பெல்லாம் சில விஷயங்கள் சொல்லக்கூடிய செயல்களை என்னால் மனதை வருத்திக்கிறது, என் உடலை வருத்திக்கிறது, எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அந்த டைம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, விட்டுட்டு ஓடிடுறேன். சோ அப்ப நான் இயேசுவை முழுமையாக சரணடைந்திருக்கின்றேனா அல்லது அப்பப்போ வந்துட்டு போறேனா, இந்த வேடந்தாங்கல் பறவை வந்துட்டு போற மாதிரி அப்பப்போ நான் அவரை விசிட் பண்ணிட்டு மட்டும் போயிட்டு இருக்கிறேனா? சுய ஆய்வு செய்து கொள்ளலாம் ஜோ, பதில் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சாமந்திப்பூ வளர்ப்பு. சாமந்திப்பூ இல்லை செவந்திப்பூ, அப்படி ரெண்டுமே பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் நம்மளுடைய எல்லா விசேஷங்களுக்காக நம்ம பயன்படுத்துகிற பூக்கள் இந்த ரெண்டுமே. எல்லா காலத்துலேயுமே தேவை இருக்கக்கூடிய வகையிலான பூ இது. இதில் எங்கே தப்பு நடக்குது, அதை வளர்த்து நம்ம கொண்டு வரப்போ எங்கே தப்பு நடக்குது? நம்ம அந்த நிலம் நடவு பண்ணதுக்கப்புறம் நடவு பண்ணுறப்பே அவங்க ஹொசூர்லேருந்து கொடுத்து விட்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் ட்ரைகோடர்மா விரிடி இல்லைன்னா சூடோமோனஸ் இந்த திரவத்தை வாங்கி ஒரு ட்ரம்மில் கலந்து வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு ஏக்கருக்குள்ள பயிர் அப்படின்னா தண்ணியில் ஒரு லிட்ரு அல்லது 1 கிலோ அப்படி கலந்து வச்சுட்டு ஒரு நாள் அதில் ஒரு 3 மணி நேரம் விட்டு எல்லா பயிரோட வேரும் ஒரு 10 நிமிஷம் நனைகிற மாதிரி வச்சுருந்து எடுத்து நடவு செய்யலாம். இது முதல் காரியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த பயிரோட வேறு அமைப்பு என்ன தெரியுங்களா, மேலே அந்த மேலே பிடிச்சிக்கிற அதோட வெளியில் அந்த வேரை சுற்றி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை, நேரடியாக வேறாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக எந்த ஒரு பூச்சியோ புழுவோ எதுவும் கடிக்கும். அந்த மாதிரி வகையிலான வேர் வச்சுருக்க பயிர். அப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 15 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர், பாசிலோமிசிஸ் 1 லிட்டர் ரெண்டும் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுட்டு கீழே ஊற்றிடுறோம். ஒரு மாதம் ஒரு முறை அப்படி ஊற்றுறப்ப அது கூட மெட்டாரைசியம்ங்கிற திரவத்தை கலந்து கீழே ஊற்றிடுறோம். ஒரு நாள் வச்சுருந்து ஊற்றுறோம். இதை மட்டும் பண்ணிக்கிட்டோம்னா இந்த செவ்வந்தி சாமந்தி பூ செடியில் செலவையும் குறைச்சி அதே நேரத்தில் அதிகமான லாபம் எடுக்கலாம். வேறு பாதிக்கப்பட்டு இருக்கிறப்ப அதிகமாக பூ வராது. இதுக்காக நீங்கள் வாரம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு மட்டும் பாருங்கள். 6000 ரூபாலேருந்து 7000 ரூபா செலவு பண்ணுறத விட ஒரு 400 ரூபா செலவு பண்ணலாம். அப்படி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நேற்று நான் சொன்ன மாதிரி முட்டை எலுமிச்சை கரைசல் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் அது தயார் பண்ணலாம். தயார் பண்ணிட்டு 10 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து அந்த முட்டை எலுமிச்சை கரைசல் தெளிக்கிறது பொதுவாக சாமந்தி பூச்செடியில் நல்லது. என்னென்னா பொதுவாக அது பெருசாக வருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுங்க,
நமக்கு இதழ்களோட எண்ணிக்கை அதிகம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னுமே அதில் வந்து என்ன செய்யலாம்னா 100 லிட்டருக்கு ஒரு 100 கிராம் அப்படிங்கிற மாதிரி பெருங்காயம் கலந்துக்கலாம். கலந்து அடிக்கிறப்ப நீங்கள் அப்படி இந்த இதை பார்க்குறீங்கள்ல, செவந்திப்பூ அப்படி பார்க்குறீங்கள்ல, அதில் அந்த இதழ்களோட எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் அடர்ந்து வெயிட்டாக கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் போய் கொடுக்குறப்ப நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. குறைந்த எண்ணிக்கையிலான பூவே அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது பண்ணணும். அடுத்து முக்கியமானது சாம்பல் போட்டு விடணுங்க. மாதம் ஒரு தடவை ஒரு 50 கிலோ சாம்பல் அல்லது 40 கிலோ சாம்பலாவது, குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன சாக்கு, குட்டி சாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு சாம்பலாவது தண்ணி போன பாதையில் போட்டு காலில் மீச்சு விடணுங்க, உள்ளே போகிற மாதிரி. சாம்பல் வந்து ரொம்ப முக்கியம், இதை ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அரப்பு மோர் கரைசல், அது தெளிக்க தெளிக்க அதிக எண்ணிக்கையிலான பூக்கள், சாமந்தியில் வந்து அதிகமான பூக்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதில் வந்து நல்ல கலர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மண்ணில் வந்து அந்த கால்சியம் சத்து கொடுக்கணும். அதுக்கு தான் நான் எப்பயும் சொல்கிறது உண்டு, 15 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு அல்லது சவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கலந்துட்டு அது கூட 20 லிட்டர் கோமியம் கலந்து 1 கிலோ ஹியூமிக் பவுடர் கலந்து, ஹியூமிக் பவுடர், கோமியம், அப்புறம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கரைசல், இதை கலந்து நம்ம ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயிர் வந்து நல்ல கலரோட பெருசாக நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எளிமையான திரவங்கள், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த பூ விவசாயத்தை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்கிறாங்களேன்ட்டு வேறு தவறான கரைசல்கள்லாம் கொடுத்துறாதீங்க. என்னென்னா நிறைய பேர் வந்து எண்ணெய் கரைசல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்லா இருக்குது இங்கே நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு அங்கே என்ன ஆகுதுன்னா ஆரம்ப காலத்தில் இலைகளோட பெருக்கம் நல்லா இருக்குது அந்த கரைசல் கொடுக்குறப்ப. எங்கே தப்பு நடக்குதுன்னா பூ வர மாட்டேங்குது, பூவோட எண்ணிக்கையும் சரியாக வரல, வேரழுகள் அதிகம் வந்துடுது, அந்த மாதிரி தொல்லைங்க. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த செய்யாத மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா? எண்ணெய் கரைசல் வேண்டாம். மற்றபடி கடலை புண்ணா கரைசலோட நீங்கள் மற்ற நம்ம சொல்லக்கூடிய எல்லா திரவத்தையும் கலந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே நம்பரில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நமக்குள் ஒரு சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுவதற்கு இது ஒரு வழியாக அமையும் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருவள்ளுவர் எவ்வளவு ஜபங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஜபம் அப்படிங்கிறது இறைவனோடு பேசுவதற்கு, இறைவனோடு உரையாடுவதற்கு, அப்போ நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சொல்லக்கூடியதுதான் இந்த ஜபங்கள். அந்த ஒருநிலைப்படுத்துவதன் வாயிலாக கிறிஸ்துவை உணரவும், அவரோடு பேசவும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கவும், நாம அவர்கிட்ட நம்முடைய பெட்டிஷன்ஸை சொல்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிகால். ஆனா பல நேரங்கள் இந்த ஜபங்கள் எல்லாம் வெறும் சடங்கு முறைகளாகத்தான் நம்ம என்ன பண்றோம், பின்பற்றி கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக திரு இருதய ஆண்டவரை நோக்கி ஜபத்துல சொல்லுவோம், நம்ம வந்து இயேசு கிறிஸ்து என் இதயத்தை உன் இதயம் போடும், திரு இருதயத்தை போல என்ன பண்ணும், மாற்றி அருளும். திரு இருதய ஜபமால சொன்னாலும் இந்த வார்த்தை என்ன பண்ணும், அடிக்கடி பயன்படுத்தும். ஆனா சொல்றதெல்லாம் ஒரு சடங்கு மாதிரி வெறும் வாயில இருந்து சொன்னாங்க சொல்லும். இது அழகா அந்த ஜபங்களை போட்டு வச்சிருப்பாங்க, பகுதி மாதிரி அதை படிச்சுட்டு ஒப்பிக்கிறோம், அவ்வளவுதான். அதுல வந்து ஜபத்துல போட்டிருப்பாங்க, இது முதல்வர், அதாவது யார் நடத்துறாங்களோ அவங்க இதை சொல்லணும், யார் வந்து பங்கெடுக்கிறாங்க அவங்க இதை சொல்லணும். அப்ப அப்படிங்கிறப்ப இதே தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கோமே தவிர உணர்ந்து நாம் சொல்கின்றோமா? அப்படி உணர்ந்து ஒருவேளை சொல்லியிருந்தோம்னா நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை போல என்னோட இதயம் மாறி இருக்கும். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். இன்னைக்கு என்னோட இதயம் இயேசு கிறிஸ்துவோடைய இதயத்தை போல இருக்கின்றதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரை பத்தி என்ன பண்ணல, பொறாமப்படல, யாரையும் நீ நல்லவன் கெட்டவன் என்ன பண்ணல, தீர்ப்பிடல. இவன் எனக்கானவன், இவன் எனக்கு இல்லாதவன், இவனுக்கு பிடிச்சவன், எனக்கு பிடிக்காதவன் அவருடைய இதயத்துல யாருக்கும் அப்படி பிரிச்சு பார்க்க கூடிய பாகுபாடு இல்ல. அப்ப இதெல்லாம் என் இதயத்துல இருக்குதுன்னா என் இதயம் இயேசு கிறிஸ்துவோட இதயம் போல இல்ல. அப்ப கேட்க வேண்டிய கேள்வி, என்னோட இதயம் இயேசு கிறிஸ்துவோடைய இதயம் போல இருக்கின்றதா? கேள்வி கேட்போம், பதில் கிடைப்போம் என்ற நம்பிக்கையோடு இன்னும் தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது கர்ப்பப்பை அடி இறங்குதல், அதை தான் பார்க்க போறோம். இது என்னென்ன காரணத்தால பெண்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறதையும், இதுக்கு அரைமணி இல்லைன்னா இது வந்து வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, குணப்படுத்தலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மெயின் ரீசன் என்ன காரணத்தால கர்ப்பப்பை அடி இறக்குதல், ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ்க்கு காரணம் என்ன? கண்டிப்பா
பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த கர்ப்பப்பை அடி இறக்கம் ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பியூர்பரல் பீரியட் அப்படிம்பாங்க. குழந்தை பெற்று ஏறக்கூடிய 6 வாரத்துல இருந்து 12 வாரம் வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்றது எடுக்க சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 6 வீக்ஸ் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 6 வீக்ஸ் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கான ஒரு ரீசனா அது சொல்லப்படுது. அதுக்கும் மேல ரெஸ்ட் எடுக்கலனா கூட பரவாயில்ல, வெயிட் தூக்கிடுவாங்க, பெருசா வெயிட் தூக்கிடுவாங்க. அந்த வெயிட் தூக்குறது சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாப்ஸ் வரும். அந்த ப்ரொலாப்ஸ் வர்றது இப்ப குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொலாப்ஸ் வருமா? இல்ல, ஆல்ரெடி ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்புள் ஹெர்னியா, அதாவது அம்பிளிக்கல் ஹெர்னியா பண்ணிருக்கலாம், இல்ல இங்குனல் ஹெர்னியா, தொடை இடுக்குல அந்த ஹெர்னியா பண்ணியிருந்தா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில், இந்த வயிற்றினுடைய சதை பகுதி வீக்னஸ்னாலே வர்றது உண்டு. சி செக்ஷன் பண்ணவங்க ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா சாலிடா நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமே ஆகலைங்க, ஆனா வந்து எங்களுக்கு ப்ரொலாப்ஸ் இருக்கு இப்படின்றது ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் வர்றது உண்டு. அது ரேர் தான். அது எதனால அப்படின்னா எக்ஸசிவ் ஒபிசிட்டி, முக்கியமா அப்டம்னல் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது, யூட்ரைன் லிகமெண்ட், இந்த ஓவரியன் லிகமெண்ட், இந்த மாதிரி கர்ப்பப்பையினுடைய சதை பகுதியில வீக் ஆகிறது, இதுவும் ப்ரொலாப்ஸ்க்கு ரீசன். சரி, இப்ப இந்த ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு, இதை வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? இதுல 4 டிகிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி அப்படின்றது கியூர் பண்ண முடியும். கருவாய் மட்டும் இறக்கம் கொடுக்கறது, கருவாய்க்கு கொஞ்சம் 1 இன்ச் மேற்பகுதி இறக்கம் கொடுக்கறது, கர்ப்பப்பையினோட பகுதி இறக்கம் கொடுக்கறது, கர்ப்பப்பையே முழுசும் வந்து பாத்தீங்கன்னா பெரி மாதிரி கீழே தொங்குறது. இதுல அந்த 3வது 4வது டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து கியூர் அப்படின்றது கிடையாது, நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி அப்படின்னா அதை சாலிடா குணப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிறப்புறுப்புல இவங்களுக்கு வந்து ஒரு உருண்டையா ஏதோ வந்து வெளியே அடைக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஆமா. அப்புறம் வெள்ளைப்படுது, நீர் கசிவு மாதிரி இருக்கலாம், ஏதோ அடிக்கடி சிறுநீர் கூட கசியலாம். இதெல்லாம் ஆரம்ப நிலை அறிகுறிகள். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து, ஆனா வலி எல்லாம் எதுவும் இருக்காது, வலி வேதனை எல்லாம் இருக்காது. சிலர் யூரின் போகும்போது கூட பிரஸ் பண்ணிட்டு யூரின் போவாங்க. உடல் பருமனால இது வரலாம். ஓவர் வெயிட் தூக்குற ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, அதனாலயும் வரலாம். உடல் பருமன் இல்லாதவங்களுக்கு இது வந்திருக்கு, ஒபிசிட்டியே கிடையாது, ஆனா அவங்களுக்கும் இது ரேரா வந்திருக்கு. அப்ப அவங்க வெயிட் தூக்கி இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு அந்த இடுப்பு சதை வலுவிழந்து அதனால கர்ப்பப்பை அடி இறங்குதல் நடந்திருக்கலாம். ஆமா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்னஸும் ஒரு காரணம் மெயின். ஏன்னா அன்னோன் ரீசன் அப்படின்னா மத்த இது எல்லா சிம்டம்ஸ் பார்த்தாலும் ஒண்ணு இல்லை, ஆனா இது இருக்கு, ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இருக்கு. அப்போ அந்த காரணத்தினால தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல மேரிடு ஆஃப்டர் டெலிவரி அப்படி எல்லாம்ன்றது சர்வசாதாரணமான மல்டிபிள் பிரெக்னன்சிஸ், ஃப்ரீக்வென்ட் டெலிவரிஸ், நிறைய குழந்தைகள் மகப்பேறு வரலாம், அவங்களுக்கு வராதையும் இருக்கு. அதே போல இப்பதான் டீனேஜ் வயது 20 அந்த பெண்ணுக்கும் கர்ப்பப்பை அடி இறங்குதல் இருக்கு, ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா வித்தவுட் சர்ஜரி நம்ம கியூர் பண்றதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு, டயட் இருக்கு, ஃபாலோ பண்ணா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இது 3rd and 4th போது தான் உங்களுக்கு 2 டைப். ஒண்ணு வந்து உள்ள இழுத்து அவங்களோட வயது, அவங்களோட திருமணம் ஆச்சா ஆகலையா, என்ன ரீசன், அதை பொறுத்து உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கணும், இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னா அதை உள்ள இழுத்து வச்சு சர்ஜரி பண்றது. இதே வந்து ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேல உங்களுக்கு அடி இறங்குதல்னா உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. அது 3rd and 4th ஸ்டேஜுக்கு தான். அது ஆரம்ப நிலை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்னா வித்தவுட் சர்ஜரி மெயின்டைன் பண்ணிக்க முடியும், ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் பத்தி சொல்றோம். இதே போல நிறைய பேருக்கு ப்ரொலாப்ஸ் ரெக்டம் இருக்கும், இது ஆண் பெண் பலருக்குமே இருக்கலாம். இந்த பிரச்சனை ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் கூட மலச்சிக்கல்னாலையும் வரும். ப்ரொலாப்ஸ் ரெக்டம் மலச்சிக்கல்னால தான் வருது. அதனால ஒவ்வொரு நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு டிசீஸ பத்தி பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புனித வெள்ளி அன்று நம்மை நாமே சுய ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள கேட்க வேண்டிய சில கேள்விகள். ஃபைனலா என்ன கேட்க சொல்லுங்க? ஃபைனலா பாத்தீங்கன்னா என்னுள் இருக்கும் சில மறிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்றதா. அது நம்முடைய கோபங்களா இருக்கலாம், இல்ல நம்ம தற்பெருமை பேசிக்கின்ற அந்த வார்த்தைகளா இருக்கலாம், இல்ல மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறதா இருக்கலாம். இந்த மாதிரி சாகடிக்கக்கூடிய சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அது என்னென்ன இருக்கு? நிச்சயமாக இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து இறந்து அவரை அடக்கம் செய்ய
போகிறோம் இந்த நாள். நமக்காக மரித்தவர் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் அவர் மீண்டும் என்ன பண்ணுவார்? உயிர்த்தெழுவார். ஆனா இப்ப கேட்கக்கூடிய இந்த கேள்வி நம்ம கொன்று புதைக்க வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் எதெல்லாம் என்னை நச்சரித்து கொண்டிருக்கிறதோ, அரித்து கொண்டிருக்கின்றதோ, இந்த விஷயங்கள்லாம் என் லைஃப்ல தேவையில்லை, என்னை முன்னேற விடாமல் தடுக்குது, நான் மனமாற விடாமல் என்னை தடுக்குதுங்கிறதோ, அப்ப அதை தேடி கண்டுபிடிச்சு எவ்வளவு ஆழமா குழி தோண்டி புதைக்க முடியுமோ அவ்வளவு ஆழமா குழி தோண்டி புதைச்சிடணும். அது திரும்ப உயிர் பெற்று வரணுமான்னு கேட்டா வர கூடாது. அப்படிப்பட்ட என்னுள் தேவையில்லாத விஷயங்கள் எதையெல்லாம் நான் புதைக்க வேண்டும், அது சாதாரணமா இல்ல, கொன்றொழித்து நான் புதைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பாக்குறப்ப நிச்சயமா அட்லீஸ்ட் 1-2 எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த 1-2 விஷயத்தையும் நான் முற்றிலுமாக புதைத்து விட்டால் நம்மால் இயேசு கிறிஸ்துவை போல வாழ முடியும். சோ சிறப்பான நாள். இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு இன்றைக்கு நாமே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி சிந்தித்து பார்ப்போம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மதுரையை சேர்ந்த ஹசல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சேவியர், அம்மா ஸ்டெல்லா, தம்பி டேனி, தாத்தாக்கள் மரிய சந்தியாகு, பிரான்சிஸ், பாட்டிகள் சூசை மேரி, ரெஜிஸ், நிர்மலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழா கொண்டும் பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. இறையாசிர் பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை இணைச்சட்டம் 33:12. பெஞ்சமினை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அன்புக்குரியவன், அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான், எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார், அவர்தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். 12 குலங்களுக்கும் மோசே ஆசீர் வழங்கிய போது பெஞ்சமின் வழிமரபினருக்கு மோசே வழியாக கடவுள் வழங்கிய ஆசீர் இதுவே. பெஞ்சமின் ஆண்டவரின் அன்புக்குரியவன், அவன் பாதுகாப்புடன் வாழ்வான், எக்காலமும் கடவுள் அவனை அரவணைத்து காப்பார், கடவுளின் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். நாம் ஒவ்வொருவருமே பெஞ்சமினை போல கடவுளின் அன்புக்கு உரியவர்கள். அவர் பெஞ்சமினை தம் கரங்களில் வைத்து எக்காலமும் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார். இறைவனின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை நடைபோடுவோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம் புனித வெள்ளி என்று நாமே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை ஒரு ஆய்வு செய்து கொண்டு அதற்கான விடையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நாளா கடவுள் கொடுத்திருக்கிறார். இதுல 100% நான் நல்லவன், 100% நான் கெட்டவன் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. எல்லாத்துலயும் ஒரு 70-30, 60-40 எல்லாமே பேலன்ஸ் இருக்கதான். அப்ப இந்த 70 எந்த பக்கம் இருக்குது, 60 எந்த பக்கம் இருக்குது, அது நல்ல பக்கமா இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்ல அது தீயதின் பக்கம் இருக்குதுன்னா அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இந்த நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற உறுதியோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சு நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, சுய ஆய்வு செய்வோம், நல் மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.